பாஜகவுக்கு திமுக மறைமுக கூட்டாளி, அதிமுக வெளிப்படையான கூட்டாளி. அதான் இப்போ திருப்பி மீண்டும் கூட்டணி வச்சுருக்காங்க. இந்த கூட்டணி தோல்வி கூட்டணி. ஆனால் உண்மையிலுமே 2026 திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் நேரடி போட்டி அப்படிங்கிறாரு விஜய். அது அவர் சொன்னது ரைட்டு தான். கூட்டாளி தான் இவங்க. அதே கட்சியை சேர்ந்தவர் தானே விஜய். அவங்களாம் வேற கட்சி, இவர் கட்சியாக அந்த கட்சி தான். முதல்ல அவர் அரசியலுக்கு வரட்டுங்க. வந்துட்டாரு. என்ன வந்துட்டாரு, என்ன பண்ணிட்டாரு? நீங்க கொடுக்குற விளம்பரத்தை தவிர கண்ணில் கடவுள் மாதிரில இருக்காரு. பார்க்க முடியலாம் நீக்கப்பட இருந்திருக்கும் பரம்பொருளேன்னு கடவுளை பற்றி சொல்கிறேன். எங்கே இருக்காருன்னு தேடி பார்த்தா கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறார். ஆனால் அவரை பற்றி செய்திகள் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதை பண்ணார், இதை பண்ணார், எங்கே பண்ணார், என்னன்னு புரியல. பழைய ரோட்டை தாண்ட மாதிரி தெரியல. என்ன செய்கிறாருன்னு தெரியல. மக்களை எங்கேயாவது சந்திச்சாரா, யாரையா பார்த்தாரா அவர்? எங்கேயா வெளியில் வந்தாரா அவர்? அட்லீஸ்ட் சினிமாவில் நடிக்கிறதுக்காக சினிமா தான் போச்சு, சினிமா தான் இல்லையே. அது இருந்தாலும் ஏதாவது ஒரு ஷூட்டிங்காக வந்து அதையும் காணும். ஆனால் டிவிகள்லாம் சன் டிவி போன்ற டிவிகள்லாம் ரெகுலராக ஒரு படத்தை போட்டுக்கிட்டு அவர் இருக்காருன்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்ல விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் தான் நமக்கு தெரியுது அவர் ஒரு நடிகர், அவர் இருக்காருன்னு அப்படின்னு. மற்றபடி அரசியல் சம்மந்தமான எந்த இதுவும் பொதுமக்கள் மத்தியில் அவர் இல்லையே. அதனால் அவர் வந்து என்னை பொறுத்த ஒரு சர்ப்ரைஸ் பாக்கெட்டில் வச்சுருக்காரு. எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆகஸ்ட் செப்டம்பரில் சூறாவளி சுற்றுப்பயணம் ஒன்று அவர் வருவார். பொதுமக்கள் பெருசாக கூடுவாங்க. அப்போ நீங்கள்லாம் வந்து உடனே கேமரா எடுத்துகிட்டு போய் 200 மைல் தூரத்துக்கு நின்றது வண்டி வந்து இங்கே ஆரம்பித்து அமெரிக்கா தாண்டி அப்படியே சந்திரமண்டலம் வரலும் வாகனங்கள் வரிசையாக நின்றுதுன்னு அப்படியே எடுத்து காட்டி எல்லாம் போடுவீங்க. இப்போ போட்டிங்களா விற்கிற வண்டியில் எங்கேயா நடந்த மீட்டிங்க்கு 15 கிலோமீட்டருக்கு வண்டிகள் நின்றதேன் அப்படின்னு போட்டுவிட்டு எம்டி இதை காட்டிங்க.